ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சிவகங்கை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆவாரங்காடுன்னு ஒரு ஏரியாவில் சாதாரணமாக ஒரு பொய் கேஸ் வழக்கு போட்டு ஒரு காவல்துறை ஒரு கல்லூரி மாணவனை உள்ள தள்ளனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்க, எவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்கு இன்னைக்கு அந்த காவல்துறையை எவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ஊருக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் ஆகி தென் தமிழகம் முழுக்க அந்த டீம்ல எவ்வளவு பேர் சேர்றாங்க, என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த அக்னி பிரதர்ஸ் ஒரு டீம் ஆரம்பிக்கப்பட்டது, யார் இந்த அக்னிராஜ் என்ற ஒருத்தர் சாவுக்காக தான் இந்த அக்னி பிரதர்ஸ் டீமே ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லா ரவுடிசம் அப்படிப்பட்ட பசங்க தான் சேர்ந்திருக்காங்க. யாருனால இந்த அக்னி பிரதர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பதில் பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பாத்தீங்கன்னா யார் இந்த அக்னிராஜ், எந்த ஊரை சேர்ந்தவர், எதற்காக அக்னி பிரதர்ஸ் ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே ஆவாரங்காடு என்ற கிராமத்தை சேர்ந்த தங்கமணி என்பவரது மகன் தான் இந்த அக்னிராஜ். அக்னிராஜுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க, ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா மானாமதுரையில் தான் செட்டில் ஆயிருக்காங்க. இவர் மதுரை லா காலேஜ்ல சட்டம் படிச்சுட்டு இருந்திருக்காரு. சிறு வயது முதலே பாத்தீங்கன்னா அனைவரும் ரொம்ப நல்ல அன்பா பழக வரான், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழக வர, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இவருக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம். பசங்களோட வண்டியில சுத்துறது தான் வழக்கமா வச்சிருப்பாங்களா, ஜாலியா பசங்களோட சுத்துறது, ரவுடிசம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க மாதிரி ஜாலியா பசங்க இப்ப சுத்துறானுங்களே, காலேஜ் பசங்க நிறைய பசங்களும் சுத்துற மாதிரி அந்த மாதிரி ஜாலியா சுத்துற பையன். இவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன், வசந்த், வினோத், கண்ணன், அரங்கனா, அருள்நாதன் என்கிற மைனர் மணி, எல்லோரும் பாத்தீங்கன்னா அக்னிராஜின் நெருங்கிய நண்பர்கள். ஜனவரி 6, 2021 அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மிதுனும் வசந்தும் ஒரு ஒயின் ஷாப்ல குடிச்சுக்கிறாங்க. அதே ஒயின் ஷாப்ல வினோத், கண்ணனும், அருள்நாதன் என்கிற மைனர் மணி இவங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு போதை உச்சத்துல ஏறுது. வினோத், கண்ணனும் மைனர் மணி இருவரும் சேர்ந்து மிதுனை வசந்தையும் அடிக்கிறாங்க. மிதுன வசந்தம் என்ன பண்றாங்க, நடந்த விஷயத்தை போய் அவங்க நண்பர்கள் சொல்றாங்க, ஏரியாவில் போய் ஏரியா பசங்க சொல்றாங்க. இந்த சண்டை முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ஜனவரி 8, 2021 அன்று பாத்தீங்கன்னா இரவு 9:40 மணிக்கு மைனர் மணியும் வினோத், கண்ணன் என்ன பண்றாங்க, மானாமர கோர்ட்டார்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மிதுன வசந்த் கும்பல் மைனர் மணியையும் வினோத், கண்ணனையும் சரமாரியா வெட்டுறாங்க. அதுல மைனர் மணி சம்பவ இடத்துல இறந்துடுறாரு. வினோத் கண்ணனை சிவகங்கை அரசு மருத்துவமனை கொண்டு சென்று காப்பாத்திடுறாங்க. அவர் உயிர் படுத்துகிறார். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பாத்தீங்கன்னா வசந்த், குட்டசங்கர், மிதுன் 3 பேரும் சேர்க்கப்படுது. இந்த வழக்கில் நண்பர் என்ற முறையில அவர் சொந்த ஊரை சேர்ந்த ஆவாரங்காடு, அந்த ஊருன்றனால இவங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்டுங்க வண்டியில சுத்துறவங்கன்றனால சம்பந்தமே இல்லாம தேவையில்லை, அதாவது இவருக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பவம் கிடையாது, ஸ்பாட்லயும் கிடையாது. ஆனா அவர் ஊரு இவங்க எல்லாம் ஃப்ரெண்டுங்கன்றனால என்ன பண்றாங்க, அக்னிராஜை 9வது அக்யூஸ்டால சேர்க்கறது யாரு, மானாமதுரை போலீஸ். அந்த மானாமதுரை போலீஸ் இன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ற அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு மாவட்டம் ஃபுல்லா. இன்னைக்கு அந்த காவல்துறை பார்த்து யோசிப்பாங்க, நம்ம தேவையில்லாம ஒரு பொய் கேஸை போட்டு ஒருத்தனை உள்ள தள்ளணுமே, இன்னைக்கு அதனால வர விபரீதங்கள் எவ்வளவு பேர் உருவாயிருக்காங்க, இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு இதனால சொல்லி இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. அக்னிராஜ் 40 நாள்ல ஜாமீன்ல வெளியே வராரு. அக்னிராஜுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் தெரியும், பார்த்தாலே தெரியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்னால சீக்கிரமா பெயில் கிடைச்சிருது. கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட மானாமர சிப்காட் காவல் நிலையத்துக்கு கண்டிஷன் அப்படிதான் பெயில் கிடைக்குது, கண்டிஷன் பெயில் நீங்க சைன் பண்ணணும்னு சொல்லி. அப்போ என்ன பண்றாரு, மானாமர சிப்காட் காவல் நிலையத்துக்கு சைன் போட ரெகுலரா வந்துட்டு இருக்கு. இவர் கையெழுத்து போட வருவதை நோட்டமிட்ட மர்ம கும்பல், அதாவது யார் இந்த மர்ம கும்பல்னா மைனர் மணிக்கு கொலைக்கு பழி வாங்குறதுக்கு அவங்களுடைய ஆதரவர்கள், அவங்க ஏரியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் பக்கத்துக்கு ஏரியா தானே, ஏற்கனவே இவங்களுக்கு எதனா காண்டுலாம் இருக்கும், அதனால மொத்தமா சேர்த்து என்ன பண்றாங்க, மைனர் மணி கொலைக்கு பழி வாங்குற மாதிரி என்ன பண்றாங்க, மார்ச் 5, 2021 அன்று பகல் 10:30 மணிக்கு அக்னிராஜை வழிமறுத்து சரமாரியாக வெட்டி அக்னிராஜை கொலை பண்ணிடுறாங்க. அக்னிராஜ் கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக பரமசிவம், ஆகாஷ், பூச்சிருளப்பன், அழகு பாண்டி, விக்கி, சக்திவேல், தர்மராஜ் இவங்க எல்லாருமே திருப்பாச்சேத்தி ஸ்டேஷன்ல சரணடைகிறாங்க. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. அக்னிராஜ் சமாதிக்கு முன்பு அவங்க நண்பர்களும் ஆதரவாளர்கள் எல்லாருமே ஃப்ரெண்டுங்க எல்லாம் தம்பிங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா மச்சான் அவங்க சாவுக்கு யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ நண்பர்கள் எல்லாம் சொன்னது சபதம் எடுக்கிறாங்க, எல்லாருமே நாங்க எல்லாரையும் கருவறுப்போம், எல்லாருமே கொலை பண்ணுவோம்னு சொல்லி 6 பேரையும் கொல்லுவோம்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. கரெக்டா 6 பேரும் நிபந்தனை ஜாமீன்ல எல்லாம் வெளியே வராங்க. கொலையாளிகள் எல்லாம் வெளியே வராங்க. அக்னிராஜ் இறந்த 3 மாதத்துல பாத்தீங்கன்னா அக்னிராஜ் கொலையில் ஈடுபட்ட கொலையாளிகளுக்கு வழக்கறிஞராக செயல்பட்டு வந்த அட்வொகேட் முருகானந்தம் என்பவரை அவரது ஆபீஸ்ல இறங்கி வெட்டுறாங்க. கொலை முயற்சியா மாறுது. மானாமர காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்படுகிறது.
இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அலெக்ஸ் என்கிற அருள் அலெக்ஸ், ராஜா மருது, அதிபதி சுல்லான், அகிலன், மண்ட தினேஷ், வசந்த் பெயர்கள் சேர்க்கப்படுகிறது. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. 2 மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2022 ஜூலை மாதம் சிவகங்கையில் பூ திருவிழா நடக்குது. இந்த பூ திருவிழாவுக்கு அக்னிராஜ் கொலையில் முக்கிய குற்றவாளியான பரமசிவம் என்பவர் பூ எறிதல் திருவிழாவுக்கு வராரு. கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க, வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா ஜூலை 15, 2022 இரவு 11:30 மணிக்கு சிவகங்கை காலவாசல் பகுதியில் பரமசிவம் மற்றும் அவரோட 30 பேர் அவங்க ஆதரவாளர்கள், ஏன்னா பரமசிவத்துக்கு மேலே 2-3 கொலை கேஸ் இருக்கு, அவர் மேல முக்கிய ரவுடியா தான் இருந்தது ஏரியாக்குள்ள. 30 நண்பர்களுக்கு கும்பலா நின்றுக்கிறாங்க. ஆனா அதுல பரமசிவத்தை மட்டும் துண்டா கத்தி வச்சு மீறி எல்லாம் பறந்துக்கிறாங்க. தனியா மாட்டினாரு. அக்னிராஜோட ஆதரவாளர்கள் இறங்கி சரமாரியாக வெட்டி கொலை செய்யறாங்க. பரமசிவம் முகத்தை சிதைத்து கொலை ஆகிறாங்க. சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது. கொலையாளிகளை தேடுறாங்க. கொலையாளிகள் அனைவரும் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. முக்கிய குற்றவாளியாக யாருன்னு பாத்தீங்கன்னா அக்னிராஜ் அவருடைய சித்தப்பா தங்கராஜ், அவரு கொஞ்சம் ஏராள சார்பவர், அவரும் கொஞ்சம் ரவுடிசம் நிறைய பண்றவர் தான். தங்கராஜ், அக்னிராஜின் நண்பர்கள் ராஜமருது என்கிற முனிசு என்கிற முனியாண்டி, தினேஷ் என்கிற மண்ட தினேஷ், ரிஷி என்கிற சுல்லான் ரிஷி எல்லாரையும் திருச்சி சிறையில் அடைகிறாங்க. மத்திய சிறையில் 2 மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராங்க. வெளியே வந்த 2 மாசம் தான் நவம்பர் 3, 2022 அன்று அக்னிராஜ் கொலைக்கு பதில் சம்பவமாக அவரது வழக்கில் உள்ள முக்கிய குற்றவாளி ஆகாஷ் என்பவரை சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டி அருகே உள்ள மட்டங்குளம் கிராமத்தில் அவரது வீட்டில் தூக்கி கொண்டிருந்த போது அக்னிராஜின் நண்பர் வசந்த் என்பவர் தலைமையில ஆகாஷ் தலையை கொடூரமா வெட்டி சிதைக்கிறாங்க. இந்த வழக்கு சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் பதியப்படுது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக வசந்த் பெயர் சேர்க்கப்படுது. கூடவே பாத்தீங்கன்னா அக்னிராஜ் சித்தப்பா தங்கராஜன் இருக்காரு, ராஜமருது, முனிசிங்கிற முனியாண்டி, மண்ட தினேஷ், ரிஷி என்கிற சுல்லான் ரிஷி எல்லாரும் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. வசந்த் மட்டும் அப்கான்ல இருக்காரு. 8 மாசம் கழிச்சு சென்னையில வைத்து ஸ்பெஷல் டீம் கைது செய்யறாங்க. ராம்நாத் சிறையில தற்போது அடைக்கப்பட்டிருக்கார். எல்லோரும் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வெளியே வராங்க. டிசம்பர் 22 வெளியே வந்துடுறாங்க, ஜாமீன்ல வெளியேறாங்க. அடுத்த 1 மாசத்திலே பாத்தீங்கன்னா ஜனவரி 25, 2023 அன்று அக்னிராஜின் கொலைக்கு மூல காரணமாக இருந்த சிவகங்கை வேலூர் பகுதியை சேர்ந்த அழகு பாண்டி அவர் ஒரு வழக்கு விஷயமா ஆஜராகிறதுக்கு மதுரைக்கு வந்திருக்காரு. வேற ஒரு கேஸ்ல மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள உரங்கான்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல அவங்க மாமியார் வீட்டுல தங்கி இருந்துக்கிறாரு. அழகு பாண்டிய மாமியார் வீட்டுல இருக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு ரூட் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, வீட்டு பூட்டை வச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள இறங்கி அழகு பாண்டியை கொடூரமாக தலையிலே வெட்டி இவர் தலையும் கொலை இருக்கிறாங்க. வெட்டி கொடூரமாக கொலை செய்கிறார்கள். இந்த வழக்குல பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக சுல்லான், அகிலன், பாசில் என்கிற ஆர்சி அராத்து, மண்ட தினேஷ், கண்ணன் என்கிற கேடி கண்ணன் எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆறாங்க. எழிலு, மித்துனு, லட்சுமணன் இவங்க மட்டும் மானாமர கோர்ட்ல போய் சரணடைகிறாங்க. இவங்களும் அந்த கேஸ்ல உண்டு. இவங்க சரணடைகிறாங்க. ராம்நாத் சிறையில் அடைக்கப்படுறாங்க. பின்பு ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க. தலைமறைவாங்க அந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா யார கஸ்டடியில் இருக்கிறாங்கன்னா திண்டுக்கல்லை சேர்ந்த பிரபல ரவுடி சுல்லான் மாதவன். அவர் தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அவர் தான் புஷ்டாங்க, இவங்களை அவரை வச்சே புஷ்டுக்கிறாங்க. ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணாங்க, 4 பேரையும் 2 மாசத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சுல்லான் மாதவனையும் இந்த கொலை வழக்குல 318 செக்ஷன்ல சேர்த்திருக்காங்க. குற்றவாளிகளை பாதுகாத்தல் சொல்லி அந்த செக்ஷன்ல போட்டுக்கிறாங்க. இந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா பாசில் என்கிற ஆர்சியர் ஜாமீன்ல வெளியே வராரு. மத்த 3 பேரு சுல்லான், அகிலன், மண்ட தினேஷ், கண்ணன் என்கிற கேடி கண்ணன் மதுரை மத்திய சிறையில் இருக்கிறாங்க. ஆகாஷ் கொலை வழக்கில் வசந்த் ராம்நாத் சிறையில் இன்னும் அங்கதான் இருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாருக்குமே குண்டாஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தற்போதைய நிலைமை. குண்டாஸ் போட போறாங்கன்னு தற்போது பாத்தீங்கன்னா அக்னிராஜ் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டி 3 பேரையும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல விக்கி, சக்திவேல், பூச்சிருளப்பன், தர்மராஜ் 4 பேரும் தலைமறைவு. எங்க இருக்காங்கன்னே தெரியாது. தேவையில்லாத ஒரு கொலைகள் பண்ணனால எந்த ஊர்ல இருக்கும் தன்னோட அடையாளத்தை விட்டு தன் ஊரை விட்டு எங்கேயோ போய் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. போன வாரம் செப்டம்பர் 12, 2023 அன்று பாத்தீங்கன்னா அக்னிபதர் டீம்ல உள்ள சுல்லான் ரிஷி என்பவர் அப்கான்ல தான் இருந்தார். அப்கான்ல இருக்கும் போதே பிளட் கேன்சர்ல இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல ஒரு மெயின் கையும் கூட அந்த டீம்ல அவங்க இறந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ் தென் மாவட்டத்துல ஃபுல் ஸ்ட்ரென்த்ல நிறைய இளைஞர்களோடு சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ மதுரை, திண்டுக்கல், அதே மாதிரி சுல்லான் பிரதர்ஸ், சிவகங்கை காளையர் கோயில், ராமநாதபுரம், திருச்சி ஆகிய பகுதிகளில் அக்னிராஜுக்கு பதில் சம்பவம் செய்வோம், நாங்க ரெடி, அவருக்காக நாங்க செய்ய ரெடின்னு சொல்லி ரவுடிஸ்ல இறங்குறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு அக்னி பிரதர்ஸ் டீம்ல சேர்றதுக்கு இருக்காங்களாம். அதாவது பாத்தீங்கன்னா ஆவாரங்காடு கிராமத்துல அதிக அளவுல ராணுவ வீரர்களும் போலீஸ்காரங்க தான் இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ரவுடிசம் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவாரங்காடு ஏரியால இவர் கொலைக்கு பதில் சம்பவம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கத்தி தூக்க ரெடியா இருக்காங்க.
திண்டுக்கல்ல சுல்லான் பிரதர்ஸும் அக்னி பிரதர்ஸும் அண்ணன் தம்பி போல செயல்பட்டு வர்றாங்களா. டீம் பெரிய டீமா ஃபார்ம் ஆகி அவருக்காக அக்னிராஜை கொலை பண்ண யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்க கொலை பண்ண தயார்னு சொல்லி, இதுக்கெல்லாம் யாரு மெயின் காரணம்? மானாமதுரை ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரும் தேவையில்லாம ஒரு பொய் வழக்க போட்டு 9 குற்றவாளியாக அக்னிராஜை மாத்தி எழுதி சிறை கமிச்சு வெளியே வந்து அவங்க டீம் என்ன பண்ணுது, ஓ அப்ப இந்த டீம்ல ஒருத்தனை கன்ஃபார்ம் போட்டாங்கன்னு சொல்லி தேவையில்லாம பகையை பெருசாக்கி இவரை போடுறாங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து தமிழகம் நிக்குது. இன்னைக்கு பல இளைஞர்கள் கத்தி எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது மானாமதுரை காவல்துறை மட்டுமே. அது மட்டுமே சொல்ல வரல. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ல புட்டப்ப போடுறாங்க. ஒரு 5 பேர் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா 15 பேர் 20 பேர் சேர்த்து போடுவாங்க கேஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு. அவனுக்கு என்ன எதுக்கு வந்தானே தெரியாது, அவன் பேரெல்லாம் பிடிச்சி போட்டிருப்பாங்க ஏரியால. அந்த மாதிரி தான் அக்னிராஜ் பேரையும் பிடிச்சி போட்டது. நிறைய காவல்துறை அதிகாரிகளும் இது இந்த மாதிரி இன்னும் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காஞ்சிபுரத்துல வண்டி ஓவர் ஸ்பீடு வீலிங் பண்ணாப்புல விழுந்தார். ரைட்டு, தப்பு தான், ஓவர் ஸ்பீட் பண்ணக்கூடாது. இது எந்த காரணத்தை கொண்டும் ஓவர் ஸ்பீடு ஓட்டத்தை நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கு எப்பவோ ஸ்டார்டிங்லேயே தட்டி இருக்கணும். இதை ஸ்டார்டிங்ல எல்லாம் விட்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க, ஓவரா ரீச் ஆனவனே இவனை அமுக்கணும், ஒரே நாள் காலி பண்றதுக்காக என்ன பண்ணிட்டீங்க, 5 செக்ஷன் 6 செக்ஷனை போட்டு ஒரு செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷன் வேற போட்டு குடிச்சு தண்ணி ஓட்டினா அப்படின்னு ஒரு கதையை மாத்தி அவன் லைஃபையே காலி பண்ணி ஓவரால் நைட்லேயே காலி பண்றீங்க. ஓவரால் நைட்லேயே காலி பண்ண டிடிஎஃப் வாசனை இன்னைக்கு. ஓகேங்களா, 4 நாள் பண்ணி பிடிச்சி போய் ஜெயிலில் போட்டாச்சு. இந்த மாதிரி தான் எப்போ எதை பண்ணமோ அப்போ பண்ணாம விட்டுட்டு அவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்டு அதுக்கப்புறம் ஒரே நாளில் காலி பண்றது தான் காவல்துறையோட நிறைய பேர் பண்ற வேலை. எவ்வளோ காவல்துறை நல்லவர்கள் இருக்காங்க. சிலர் இந்த மாதிரி வாண்டடா ஒருத்தனை காலி பண்ணும் ஃபேமஸ் தூக்கணுன்றதுக்காக உள்ள போற காவல்துறை இருக்கு. அதனால நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், காவல்துறையும் நீதித்துறையும் தான் அட்டானமஸ் பவர். அவங்கள மீறி நம்ம எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. இன்னைக்கு பாருங்க, அவரால் ஒண்ணுமே பண்ண 9 அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. ராஜ்ய வந்து வெளியே வந்து அவர் வெட்டிடாங்க, கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் உண்டாக்கி பசங்களுக்கு இடையே நீங்க அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆகி எங்க போய் யாரை தேடிங்க, அக்னி பிரதர்ஸ் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாங்க பொழுது பிறப்புறப்புறம் சேர்ந்துக்கிறாங்க பொழுது. இதுக்கு முக்கிய காரணம் காவல்துறை தான் கூட. தயவு செய்து என்னதான் நம்ம காவல்துறை மேல பழிய போட்டாலும் பழிக்கு பழி வாங்குறதுன்றது வந்து இது கிடையாது. எந்த உயிரையும் எடுக்கிறது கடவுளே கூட நம்மளுக்கு யாருக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கல. எந்த சட்டமும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கல. பழிக்கு பழி வாங்குறதுன்றது எல்லா லைஃபும் தான் ஸ்பாயில் ஆகும். இப்ப காவல்துறை என்ன பண்ணுவாங்க, பார்த்துனே இருப்பாங்க. அடுத்து அக்னி பிரதர்ஸ்ல ஏதாவது ஒரு என்கவுண்டர் பண்ணுவாங்க, தேவையில்லாத உயிர் போகும். வேண்டாம், தயவு செய்து விடுங்க. ஒரு உயிர் போனதோட இப்ப 3 உயிர் போயிடுச்சு. இதுக்கப்புறமாச்சும் விடுங்க தயவு செய்து. ரவுடிசம் வேண்டாம். ரொம்ப நாளா அக்னி பிரதர்ஸ்னா யாரு, எதுக்கு அவங்க கொண்டுட்டு இருக்காங்கன்றதுக்காக காணொலி போட்டிருக்கோம். ரவுடிசம் வேணாம், கத்தி எடுக்காதீங்க. கத்தி எடுக்கிறது வந்து என்னைக்குமே நல்லது கிடையாது. கத்தி திருப்பி உங்க பக்கம் பாயன்றதை மறந்துடாதீங்க. காவல்துறை சும்மா இருப்பாங்கன்றதையும் மறந்துடாதீங்க. இவ்வளவுதான் அக்னி பிரதர்ஸ் அக்னி ராஜ் அவரை பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதற்கு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster, so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு. இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.